வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த வீடியோல எவிக்ஷன் சம்பந்தமான ஒரு நியூஸ பார்க்கலாம். இங்க நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. முன்னாடியே நியூஸ சொல்லிடுவாங்க. இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஒரு நாள் டிலேவா தானே இங்க டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அதனால நியூஸ அவங்க வெளியிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாவே அதாவது அஃபிஷியல்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளியிடுற அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப கரெக்ட்டா தான் தகவல்கள குடுக்குறாங்க. அவங்களே குடுத்துருவாங்க. யார் எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுக்கு முன்னாடி சேனலும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைய பார்ப்பாங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. அவங்க ஒரு க்ளூ குடுப்பாங்க. இந்த ஃப்ரைடே சாங் அப்படின்னு சொல்ட்டு. இந்த சீசன் 4 வரை பார்த்தீங்கன்னா, சீசன் 4, 5 கூட அப்படின்னு நெனைக்கிறேன். 6லேருந்து தானே இந்த 24/7 வந்தது. சீசன் 4, 5 வரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கிளியரா கெஸ் பண்ணலாம். இந்த சாங்க வச்சு. யார் எவிக்டட் அப்படின்னு சொல்ட்டு. ஏன்னா, சாங்ல அழகா க்ளூ குடுப்பாங்க. ஆனா, அந்த எப்ப 24/7 வந்ததோ, அப்ப ஒரு சிக்கல் வருது. என்னன்னா இப்ப நமக்கு ஒரு நாள் டிலேவா டெலிகாஸ்ட் ஆவறதுனால, நமக்கு ஃப்ரைடே சாங் அங்க உள்ள பார்த்தீங்கன்னா, தர்ஸ்டே போட்டிருப்பாங்க. நமக்கு அது ஃப்ரைடே அத பார்ப்போம். அந்த சாங்க வச்சு டிகோட் பண்ணுவோம். இப்ப சாட்டர்டே சாங்க மார்னிங் சாங் அதாவது இன்னைக்கு மார்னிங் சாங் அதாவது ஃப்ரைடே நேத்து ஒரிஜினல் ஃப்ரைடே உடைய சாங் சாட்டர்டே மார்னிங் வருதுல்ல. இப்ப இந்த சாங்க பார்க்கிறதா, இல்ல நான் நேத்து போட்ட சாங்க பார்க்கிறதா அப்படிங்கிற அந்த குழப்பம் வருது. இப்ப நமக்கு போடப்பட்ட ஃப்ரைடே போடப்பட்ட சாங் பார்த்தீங்கன்னா, "ஏத்தி ஏத்தி ஏத்தி" அந்த சாங் போட்டாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அத யாருக்கு பொருத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரியாக்கு தான் அது பொருந்துற மாரி இருந்தது. அன்அஃபிஷியல்ல ரியா லீஸ்ட்ல இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிம்பமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த சாங் அவங்களுக்கு தான் பொருந்துமா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது, "நெஞ்சில் தீய ஏத்தி, ஸ்டைலா கொஞ்சம் மாத்தி" அப்படின்லாம் வரும்போது, ஸ்டைல்ல மாத்துனாங்களோ இல்லையோ, பேர இவங்க தானே மாத்துனாங்க. நாகப்பிரியா அப்படிங்கிற பேர ரியா அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. நாகப்பிரியா அப்படிங்கிறதே சின்ன பேர் தான். அதுல நாகன்றத தூக்கிட்டு பிரியா அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். அந்த பிரியாவையும் பார்த்தீங்கன்னா, ரியா அப்படின்னு மாத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். ஸோ இவங்க மாத்துனதுனால, அப்ப ரியாக்கு தான் சாங் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு சாங் வந்திருக்குல்ல, இன்னைக்கு மார்னிங் போடப்பட்ட சாங். அதாவது நிஜ ஃப்ரைடே சாங் பார்த்தீங்கன்னா, இங்க பேட்ட படத்திலிருந்து "உள்ளாலா" சாங் போட்டிருக்கிறாங்க. இது பேட்ட படத்துல பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வார்டனா இருப்பாரு. இப்ப ஸ்கூல் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, வார்டனா இருந்தது ஜெஃப்ரி. அப்ப ஜெஃப்ரி அவுட்டா? அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. இந்த 2 நாளாவே ஒரு பதிவு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஜெஃப்ரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரி டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்க்கும்போது நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஜெஃப்ரி அன்அஃபிஷியல்ல 2, 3ல இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி போவான்? அன்அஃபிஷியல் அப்படியே நடக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அன்அஃபிஷியல்ல ஒருத்தர் 10,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க தான் போப்போறாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கும்போது, 15,000 ஓட்டு வாங்குனவங்க போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு 5,000 ஓட் டிஃபரன்ஸ் அதனால தான் நம்ம டேஞ்சர் ஜோன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலும் அவங்களையும் நம்ம டேஞ்சர் ஜோன்ல வைக்கிறோம். இவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ்ளோ பெரிய ஜம்ப் எல்லாம் இதுவரை நடந்தது இல்ல. அவ்ளோ டாப்ல இருக்கிறவங்க, டாப் 2, டாப் 3ல இருக்கிறவங்கலாம் வெளிய போனது கிடையாது. இதுவரை பிக் பாஸ் வரலாற்றில அப்படி ஒண்ணு நடந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு. சீசன் 4ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப எப்படி ஜெஃப்ரின்னு சொல்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. அந்த தகவல் அப்ப நான் சிரிச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப இந்த சாங் கேட்கும்போது டவுட்டா இருக்கு. "எத்தன சந்தோஷம் கொட்டுது உன் மேல" அப்படின்னும்போது, "தம்பி, தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு பாசத்த பொழிஞ்சிட்டு இருக்காங்கல்ல ஜெஃப்ரி மேல. ஸோ அத அங்க பார்க்க முடியுது. அப்புறம் "நீ சிந்துற கண்ணீரில் நிரந்தரம் இல்ல" அப்படிங்கிறது ஜெஃப்ரிக்கு அத பொருத்தலாம். "உனக்காக நீ நில்லு" அப்படிங்கிறத பொருத்தலாம். "நெஞ்சுக்குள்ள எப்போதும் இந்த உள்ளார உள்ளால உள்ளால" இது கூட பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு அவரு பாட்டுன்னு ஒரு ஜாலியா விளையாடிட்டு இருக்காருல்ல, அதையும் ஜெஃப்ரிக்கு பொருத்துற மாரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் கூட பொருத்தலாம்ல. இப்ப கம்யூனிட்டி டேப்ல ரஞ்சித் அன்அஃபிஷியல்ல சேஃப் ஜோன்ல இருக்காரு. பட் நம்ம கம்யூனிட்டி டேப்ல அவர டேஞ்சர் ஜோன்ல தான் மக்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரஞ்சித், ரஜினிகாந்த் பேருக்குள்ள தானே ரஞ்சித் இருக்கு. ஸோ அதனால ரஞ்சித் கூட இத பொருத்தலாம் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இப்ப அதுல ரஞ்சித்துக்கு எப்படி இந்த லிரிக் பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ நம்பாத, சின்ன வட்டத்துல வட்டம் போட்டுக்கிட்டு, சின்ன உலகத்துல நீ வாழாத அப்படிங்கிறதெல்லாம் ரஞ்சித்துக்கு அத பொருத்தலாம். ஸோ ரஞ்சித் அப்படின்னும் இது சொல்லுது. ஆனா ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே அது ஜெஃப்ரிக்கு தான் பொருத்துற மாரி இருக்கு. அது பெரிய ஷாக்கா தான் இருக்கும். ஜெஃப்ரி அந்த மாரி தூக்குனாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த டைம்ல, இதுக்கு முன்னாடி வந்த அ நிக்சன் ஆவட்டும், அசல் ஆவட்டும், அவங்கலாம் ஒரு பெரிய கெட்ட பேரோட வெளிய போனாங்க. அந்த மாரி இவன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்துல நம்ம அவன திட்டிட்டே இருந்தோம். நேத்து கூட பார்த்தோம்ல எபிசோட்ல வேற போட்டு காட்டுனாங்க அத. அவங்க சௌந்தர்யா உள்ள இருந்து ராயன் பேச மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் பேச மாட்றான்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பின்னாடி முதுக புடிச்சு எட்டி உதைச்சுட்டு போறான்.
என்ன சொல்றது இவன? ஸோ ஒரு எல்லை மீறி தான் இவன் போயிட்டு இருக்கிறான். அது இல்லாம அந்த மார்க் பண்ண பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு. அத விஜய் சேதுபதி கேட்பாரான்னு தெரியல. ஏன்னா லைவ்ல அது வந்துச்சு. ஆனா எபிசோட்ல அது வரலல்ல. விஷால காப்பாத்துறதுக்காக கட் பண்ணாங்களா? எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அத பத்தி டைம் இருந்தா அடுத்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது, இப்ப போனா ஒரு வகையில அவனுக்கு நல்லதுன்னு தான். ஏன்னா, அந்த கெட்ட பேர் எடுக்காம போறான்ல. இதுல வேற நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. இவன் வந்து ரயான் இந்த ரயான் வரதுக்கு முன்னாடி சௌந்தர்யா, பாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கிரிஞ்சு கன்டென்ட்ட ஜெஃப்ரி கூட தான் குடுத்துட்டு இருந்தாங்க. ரயான் என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து மார்க் பண்ற அளவுக்கு வந்துட்டான். அதுவரை பார்த்தீங்கன்னா, சவுண்ட் பாவம் சவுண்ட ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவன், இப்ப பார்த்தீங்கன்னா, இவன் சவுண்ட் மாரி அந்த கட்ட குரல்ல "ஒவ்வொரு பூக்களுமே" அப்படின்லாம் பாட்டுலாம் பாட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி அந்த அளவுக்கு ஏன் வந்தான்? ஏன்னா ரயான் அங்க ஜாயிண்ட் அடிச்சுட்டான். அது இவனுக்கு பொறுக்கல, புடிக்கல, வயிறு எரியுது. நமக்கு நல்லா பார்க்க முடியுது. அந்த பக்கம் ரயான் என்னடான்னா, ஜெஃப்ரி கூட நைட்டு போய் இவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு, அவன் பேச மாட்டேன்ட்டான் மறுநாளு. ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கு கன்டென்ட். இதுல யாரையாவது ஒருத்தர தூக்கணும். ரயான் நாமினேஷன்லயே வரல. ரயான தூக்க முடியாது. அதனால ஜெஃப்ரிய தூக்குறாங்களான்னு தெரியல. ஸோ ஜெஃப்ரிக்கு இது பொருந்துற மாரி தான் இருக்கு. ஜெஃப்ரிய தூக்குனா அது பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ஒண்ணா தான் இருக்கும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, சிவகுமார் டேஞ்சர் ஜோன்ல தானே இருக்காருன்னா, சிவகுமாருக்கும் பொருத்தலாம். அவர் வந்து ஒண்ணு சொல்றாரு. ஆ அது மாரி ஜெஃப்ரிக்கு லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லணும். நேத்து நாமினேட் பண்ணும்போது, வொர்ஸ்ட்க்கு வந்து ராணவ நாமினேட் பண்ணிட்டு ஜெஃப்ரி வந்து அட்வைஸ்லாம் குடுத்தான்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னார்ல, "ஓகே தல" அப்படின்னு. ஸோ பேட்ட படம் ஓகே தல அப்படிங்கிறாரு பிக் பாஸே. எல்லாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஜெஃப்ரிக்கு தான் வருது. அவன் பேசுற அந்த லாங்குவேஜ் கூட கிட்டத்தட்ட அப்படி தானே கனெக்ட் பண்ணுவாங்க. பொது புத்தியில. அது மாரி பிராண்ட் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பொது புத்தியில அப்படி தானே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதும் அது ஜெஃப்ரிய தான் குறிக்குது. இந்த பக்கம் சிவகுமாருக்கு வந்தோம் அப்படின்னா, சிவகுமார் வந்து சொல்றாரு, அ யாருமே அதிர்ந்து கூட அவர்கிட்ட பேச மாட்டாங்களாம். அவர வளர்த்தவங்க, வீட்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க யாருமே. ஏன்னா, சிவாஜி சார் ஃபேமிலி இல்ல. ஸோ அந்த ஃபேமிலில வந்து அப்படியே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னுவாங்கல்ல. இவரு கோல்டு ஸ்பூன் போல இருக்கு. அப்படி வளர்த்தாங்களாம். டீச்சர் யாராவது திட்டினா கூட பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து சண்டை போடுவாங்களாம். ஸ்கூல்ல வந்து. இந்த மாரி வளர்த்தா இப்படி தான் இருக்கணும். உருப்படாம அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. டீச்சர் கிட்ட ஸ்கூல்ல போய் சண்டை போடுவாங்களாம். திட்ட கூட கூடாதாம். அவ்வளோ சொகுசா வளர்ந்துருக்கிற அப்படியே அப்படி வளர்ந்தா உனக்கு எதுக்குப்பா இது? இது ஏதோ வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுற ஃபேமிலில பொறந்துட்டு, கஷ்டப்பட்டு வராங்கல்ல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? தன்னை நிரூபிச்சிட மாட்டோமா அப்படின்னு வராங்கல்ல. அவங்களுக்கு தானே இது. உனக்கு எதுக்கு இது? அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா டாஸ்க்கும் விளையாட மாட்டாரு. நேத்து பார்த்தீங்கன்னா, லோடா இறக்குறாங்க. அந்த பாவக்காய் ஜூஸையும், அந்த கபசர குடிநீரா அதையும். அந்த ஒரு பாட்டில் ஃபிளிப்ப வந்து பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல தோக்குறதுக்கு காரணமும் இவரு தான். அதுக்கு முன்னாடி அந்த பேலன்ஸ் டாஸ்க் வச்சாங்கல்ல போன வாரம். போன வாரமா அதுக்கு முன்னாடி டாஸ்க். அப்ப தீபக்கும் இவருக்கும் கூட பிரச்சனை வந்ததுல்ல. ஏன் ஒழுங்கா விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அங்க வந்து நின்னு பாருங்க அப்படின்னா, தீபக் அப்பயே கலாய்ச்சிட்டாரு. யோவ் வாரம் தான் நாங்க விளையாட்டு இருக்கிறோம். இப்படி வந்து அங்க போனா டென்ஷன் ஆயிடுதுன்னா, மத்தவங்கலாம் எப்படியா விளையாடுறாங்க? அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதுக்கும் இவரு பார்த்தீங்கன்னா, நான் இப்படிங்கிறதுக்குள்ள மூஞ்ச காட்டுருவேன், செஞ்சிருவேன் அப்படின்றாரு. இங்க பஞ்ச் எல்லாம் பேசிட்டு அங்க போய் ஜாக்லின் கன்னத்த கிள்ளி விளையாடுறது. இவ்ள சொகுசா வந்து இவரும் ஒரு உள்ளாலாங்கிற மாரி தான் அங்க இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் இத பொருத்தலாம். பார்ப்போம். ஆனா இது வந்து பெண்களுக்கு பொருந்துற மாரி இல்ல. இது வந்து ஜெஃப்ரி, ரஞ்சித், சிவகுமாருக்கு பொருத்துற மாரி தான் இருக்கு. இப்ப இந்த சாங் சிங்கிள் விக்கெட் இந்த சைடு தான் அப்படின்னா, இதே போல ஒரு பதிவு கூட பார்த்தேன். இந்த முறை கேர்ல்ஸ் எல்லாம் சேஃப், ஆண்கள் தான் அவுட் அப்படின்னு. ரியாவ வச்சுக்கிட்டு ஜெஃப்ரிய தூக்குவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. எனக்கு அப்படி தோணல. டபுள் எவிக்ஷன் அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு பெண், ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஜெஃப்ரி அப்படின்னா அது அன்எக்ஸ்பெக்டட். ரஞ்சிதா இருக்கிறதுக்கோ, இல்ல சிவகுமாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என் பார்வை. பட் என்ன நடக்குது பார்ப்போம். எது வேணா நடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.